ஹாய். ஓகே. நாம் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை பற்றி கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் செஷன் 1 இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த செஷன் 1லேருந்து அப்படியே 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஹெச்டிஎம்எல் பற்றி முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, வெப் பேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். வெப் பேஜஸ் நம்ம எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு ஒரு வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து செல் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கிறதுக்காக அந்த வெப்சைட்டுக்குள்ளார போகலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம அங்கே போகலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு காட்டும். அதாவது அந்த வெப்சைட்டுடைய டைட்டில் இருக்கும், அதனுடைய மெனு இருக்கும், அப்புறம் மெனுவுக்கான பேர் வச்சுருப்பாங்க. ஃபைலு, ஹெட்டு, மெனு, சப் மெனு, ஸோ கான்டாக்ட்டு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் காட்டும். அதுக்கு கீழே சம் இமேஜஸ் எல்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த இமேஜுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இமேஜு, அந்த டைட்டிலு, அந்த மெனு பார் இதெல்லாம் வந்து எப்படி உள்ள ப்ரௌசருக்குள்ளே கொண்டு வர்றாங்க, வெப் பேஜுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக உள்ளே கொண்டு வந்து ஒரு வெப் பேஜோடைய கண்டென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு மொழி கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த மொழிக்கு நம்ம என்ன தேவை? எழுத்துக்கள் தேவை. அந்த எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? சென்டென்ஸை க்ரியேட் செய்கிறோம். அந்த சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணால் நம்ம எழுதவும் முயற்சி பண்ணுறோம், அதை வந்து பேசவும் முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி அந்த மாதிரி தான் இப்போது நம்ம ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற லாங்குவேஜை வச்சு நாம் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அந்த வெப்பேஜுடைய கண்டென்ட் பேசிக் திங்கியெல்லாம் நம்ம உருவாக்கிக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான கலரிங்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதையை வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க, அதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு அடுத்த பேஜில் போய் அந்த இமேஜுடைய ஹோல் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம், அந்த மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னா, அந்த மொபைலை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனை அந்த மொபைல்லேருந்து காட்டும், இன்னொரு பேஜுக்கு போயிட்டு. அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி முழுமையாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தேவை வெப் பேஜில். ஸோ அடிப்படையான ஒன்று தேவை. அதுதான் நம்மளுக்கு பேஸாக இருக்க போகுது. அதை வச்சு நம்ம ஃபுல் வெப்சைட்டாக பில்ட் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுலேயும் நம்ம எழுத்துக்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுலேயே எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹெச் அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். ஸோ டி அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நம்ம இதை டி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எம், எல் அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இதை வந்து வரையறுத்து வச்சுருக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎம்எல்ல டீஃபால்ட்டாக ஒரு சில விஷயங்களை அவங்க வரையறுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பேஜுக்கு உண்டான இடத்துல எந்தெந்த இடத்துல எது வரணும், எப்படி வரணும், என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஒரு ப்ரௌசரில் நம்ம எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹெச்டிஎம்எல் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து நம்மளுக்கு ப்ரௌசர் வேணும். ஓகேங்களா? ஒரு ப்ரௌசர் இருக்கணும். ஓகேங்களா? ப்ரௌசர் வேணும். அதுக்கப்புறம் அந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற விஷயங்களுக்கு உண்டான டீஃபால்ட்டான ஒரு சில டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எலமெண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த எலமெண்ட் அப்படிங்கிறத எழுதணும். அந்த மொழியை எழுதுறதுக்கு நம்மளுக்கு எது தேவை? ஒரு எடிட்டர், கோட் எடிட்டர். நம்ம இங்கே எழுத போகிறது எல்லாமே கோடுன்னு சொல்கிறாங்க. அந்த கோடை வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எடிட்டர் வேணும். அதை நம்ம நோட் பேடில் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது
நோட்பேடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஓப்பன் பண்ணியிருக்கேன். டபுள் கிளிக் பண்ணி நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் இங்கே வந்து HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி அதில் HTML அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நோட்பேடை யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அது எப்படி க்ரோமில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, நம்மளுடைய ஓன் வெப்பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது காட்டுறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சேவ் பண்ணணும். ஓகேங்களா. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம நோட்பேட்லேயோ இல்லை வேறு ஏதாவதுலையோ ஓப்பன் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், அதையை வந்து சேவ் பண்ணுவோம். அப்போ தான் திருப்பி இன்னொரு வாட்டி எடுத்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை சேவ் பண்ணோன்னா தான் அது வந்து அந்த ப்ரௌசரில் அந்த இடத்துல ரன் ஆகும். ஓகேங்களா. ரன் ஆகிறப்ப நம்மளுக்கு அந்த நம்ம என்னென்ன கண்டென்ட் இங்கே எழுதுகிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி அங்கே ப்ரௌசரில் அழகாக காட்டும். ஓகேங்களா. இப்போ ஃபைலில் போயிட்டு நான் வந்து சேவ் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், HTMLனு. இங்கே பாருங்கள், திஸ் பிசியில் டெஸ்க்டாப்பில் HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே எடுத்த உடனே என்ன காட்டுது அப்படின்னா .txt அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் காட்டுது. நம்ம நோட்பேட் தான் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு .txt அப்படின்னு ஒரு ஃபார்மேட் காட்டுது. நம்ம இங்கே இதை என்னங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போது ஃபஸ்ட்டு டைம் க்ரியேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு .html அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எந்த ஃபைலையும் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ நான் இப்போ என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா .html அப்படிங்கிற ஃபார்மேட். அப்போ அந்த ஃபைலோட நேம் என்ன, ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஓகே, இப்போது இதை நான் சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. சேவ் கொடுத்துட்டு இப்போது இந்த நோட்பேடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு .html அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஒன்று சேவ் ஆகிடுச்சு. ஓகே, நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பியும் இந்த HTML ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு .html அப்படின்னு வந்து ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கு. அது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது நான் .html ஃபார்மேட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு அது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அது இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் இதை ஓப்பன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. திருப்பியும் நான் கோட் எடிட்டருக்கு போயிட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட்பேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நோட்பேடில் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. ஓகே, இப்போது இந்த இடத்துல இன்னொரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது அன்டைட்டில் இருக்குது. ஃபைலில் சேவ் ஆஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் .txt அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போது சேவ் பண்ணிட்டேன். எங்கே அப்படின்னா திஸ் பிசி டெஸ்க்டாப்பில் HTML அதே சேம் ஃபோல்டருக்குள்ளார. இப்போ நான் இதை சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ இங்கே போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா .html அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அந்த .html ஃபார்மேட் கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும், க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. இன்னொன்று .txt அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு நோட்பேடில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு .html அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். கூகுள் க்ரோம் நம்ம என்ன டிஃபால்ட் ப்ரௌசர் என்ன வச்சுருக்கோமோ அதில் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்த லொக்கேஷனில் இது சேவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத காட்டுது. யூசர்ஸில் டெஸ்க்டாப்பில் HTML ஃபஸ்ட்டு .html அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு காட்டுது. அதனுடைய பேர் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த இடத்துல காட்டுது, வேறு எதுவும் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு .html அந்த பேரை வச்சுருக்கீங்க அப்படின்னு காட்டுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலு எப்படி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ டெலிட் கொடுத்துட்டேன். இப்போது
இந்த ஃபஸ்ட்டு டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஃபைலில் தான் நம்ம ஹெச்டிஎம்எல்லுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் வித்தில் எங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னா நோட் பேட் அப்படிங்கிற விஷயத்தில் கொடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு இப்போ நான் இங்கே கோடு எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இதில் ஸோ இதில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு ஒரு 2 ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது என்னது நம்மளுக்கு கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் நம்ம எழுதக்கூடிய லாங்குவேஜ் HTML கோட் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ HTML அப்படிங்கிறது என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய அப்ரிவேஷன். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு வெப்பேஜுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் அந்த ப்ரௌசரில் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கணும், அந்த கண்டென்ட்டெல்லாம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஸோ இதில் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், அதை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி டீஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு லெட்டர்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த லெட்டர் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டீஃபால்ட்டான ஒரு லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படிங்கிறப்ப மாதிரி இதுவும் இப்படி தான் இருக்குது, இப்படி பண்ணால் தான் அந்த வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா HTML இது வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார HTML நான் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் HTML டேக்கை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல சும்மா இன்ஃபர்மேஷன் என்னென்னு காட்டணுங்கிறதுக்காக டேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார எழுதுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் டேக் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன டேகு HTML டேக். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா HTML டேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ க்ளோஸ் பண்ணுறதுனா எப்படி நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதே ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி சென்டரில் /HTML அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம HTML டேகை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், ஸ்லாஷ் கொடுத்து நான் இன்னும் அதே தான் முன்னாடி ஸ்லாஷ் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போது அதுக்குள்ளார என்னென்ன இருக்கணும் டீஃபால்ட்டாக அப்படின்னா சேம் ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஹெட் டேக் இருக்கணும். ஓகேங்களா? ஹெட் டேக்கை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஸ்லாஷ் கொடுத்து ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஹெட் டேக்குக்கு அப்புறம் என்ன இருக்கணும் நம்மளுக்கு பாடி டேக் இருக்கணும். ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் கொடுத்து பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஹெட் டேக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ டேக்ஸ் கொடுத்துருக்கேன். HTML டேக் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளார இந்த HTML டேக்குள்ளார பாடி டேக் ஓப்பன் பண்ணி பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த HTML டேக்குள்ளார இந்த ஹெட் டேக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நான் பின்னாடி வர வீடியோஸில் கண்டினியூஸாக அப்படியே பார்த்துட்டு வாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதுக்குள்ளார எழுதுகிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல எழுதணும், இந்த இடத்துல எழுதணும்னா ஹெட் டேக் ஒர்க் ஆகும். ஓகே. ஹெட் டேக்குள்ளார என்னென்ன விஷயங்கள்லாம் வரணுமோ அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த பாடி டேக்குள்ளார எழுதணும் அப்படின்னா இதுக்கு இந்த இடப்பட்ட இந்த கேப்புக்கு உண்டான இடத்துல நான் எழுதுனேன் அப்படின்னா இதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த HTML டேக்கில் நான்
ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும், ரொம்ப பெரிய பேஜாக இருக்கும், அப்படியே கீழே கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. லைன் 10ல் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுது. 10 மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு 1000 2000 அப்படி மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி எழுதுகிறப்போ இந்த டாக்குமெண்ட்டுடைய டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டுடைய டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதே ஆங்கிள் ப்ராக்கெட்டில் ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் டைப், டாக் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃபால்ட், இது இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? டாக் டைப்பில் HTML அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஹோல் டாக்குமெண்ட் நம்ம இப்போ இங்கே கீழே எழுத போகிறோம்ல, இந்த ஹோல் டாக்குமெண்ட்டுமே நம்மளுக்கு என்ன டைப்பில் இருக்கணும், HTML டாக்குமெண்ட், HTML5 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஸோ HTML5 அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்டுடைய டைப்பு. ஓகேவா? ஸோ இந்த HTML5 அப்படிங்கிறது வேறு, இங்கே இருக்கிறது வேறு. ஓகேங்களா? ஓகே, சரி. ஸோ நான் இதை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இப்போதைக்கு நான் H1 டேக்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு H1 டேக் போட்டு காட்டுறேன். ஸோ this is my first HTML heading அப்படின்னு கொடுத்து நான் H1 டேகை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போது ஸோ நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபைல் இதில் அங்கே சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் first.html ஓப்பன் வித்தில் கூகுள் க்ரோம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அப்போது நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு HTML ஹெட்டிங்னு சொல்லி ப்ரௌசரில் காட்டுது. ஸோ நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நாம் இங்கே பண்ணின விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி நோட்பேட் அப்படிங்கிறது ஒரு கோட் எடிட்டர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கோட் எடிட் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நிறையா கோட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ப்ரௌசரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எடிட்டிங் கோட் எடிட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ நிறைய விஷயங்களுக்கு இந்த கோட் எடிட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போடுங்க. ஸோ அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் விண்டோஸுக்கு உண்டான வெர்ஷன் தனியாகவும், ஸோ மேக்குக்கு உண்டானது, லினக்ஸ் OSக்கு தனியான விஷுவல் ஸ்டுடியோ கோட் சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் நம்ம நோட்பேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது பண்ணின வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் நான் ஆல்ரெடி. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன், அதனால் இது இப்படி காட்டுது. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல எந்த ஃபோல்டர் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா இதுதான் டெஸ்க்டாப்பில் HTML அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் டெஸ்க்டாப் வரேன். டெஸ்க்டாப் வந்துட்டு HTML அப்படிங்கிற ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா HTML அந்த பாத் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
ஓகே, இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ங்கிறத ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ டிஃபால்ட்டாக ஹெச்டிஎம்எல் டேக் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இதில் கொண்டு வந்துக்க முடியும். இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றையும் டைப் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து உள்ளார கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த கோட் இந்த மாதிரியான கோட் எடிட்டருக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணால் டைரெக்டாக நம்மளுக்கு டிஃபால்ட்டான ஹெச்டிஎம்எலுக்கு உண்டான என்னென்ன தேவைகள் அதுக்கு உண்டான டேக்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. இப்போது இதில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கணுமோ அதை காட்டும். ஓகேங்களா? ஸோ கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள். ஸோ கொடுத்துக்கிட்டு நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே இதுக்கு உண்டான என்னென்ன டிஃபால்ட்டான டேக்ஸ் எல்லாம் என்ன இருக்குதோ இதெல்லாம் இங்கே போடவான்னு கேட்குது நம்மளை. நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன், உடனே நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன வேணும் நம்மளுக்கு, இதனுடைய டாக்குமெண்ட் டைப் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது டேக் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹெட் டேக் இருக்குது, ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாடி டேக் இருக்குது, பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளார நம்ம கண்டென்ட் எல்லாம் எழுத போகிறோம், டேக்ஸ் எல்லாம் வரும். இப்போது மெட்டா டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஹோல் டாக்குமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஹோல் டாக்குமெண்ட்டை நான் எழுத போகிற விஷயங்கள் எல்லாமே என்னது நம்மளுக்கு ஹெச்டிஎம்எல் தான் அப்படிங்கிறத குறிக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற விஷயத்த குறிக்குது. ஓகே, இப்போது நம்ம இதில் லேங் ஆட்ரிபியூட்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த லேங் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த லேங் ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் இஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எழுத போகிற இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் அப்படிங்கிறத சொல்ல வராங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹெட் செக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்காக ஹெட் செக்ஷனில் ஒரு மெட்டா அப்படின்னு ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெட்டா டேக் விபோர்ட் மெட்டா டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ முன்னாடி இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிற ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹெட் டேக்குள்ளார இருக்குது. நான் அந்த ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக. ஸோ ஹெச்டிஎம்எல்ங்கிற டேக்குள்ளார ஹெட் டேக் இருக்குது. அந்த ஹெட் டேக்குக்கு வெளியில் தான் பாடி டேக் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஹெச்டிஎம்எலுக்குள்ளார இருக்குது. ஓகே, ஹெட் டேக்குள்ளார மெட்டா டேக் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டா டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் கேரக்டர் செட், கேர் செட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேரக்டர் என்கோடிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டா டேக், இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டேக் ஓப்பன் பண்ணியிருப்போம், ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணியிருப்போம், ஹெச்டிஎம்எல் டேக்கில் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். பாடி டேக் ஓப்பன் பண்ணியிருப்போம், பாடி டேக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல மெட்டா டேக் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா மெட்டா டேக்கு க்ளோசிங் டேக் இல்லை, அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ மெட்டா டேக் அப்படிங்கிறது ஒரு க்ளோசிங் டேக் இல்லாத ஒரு டேக். ஓகேங்களா? அது எம்டி டேக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெட்டா டேக்கு க்ளோசிங் டேக் இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கேரக்டர் செட் ஆட்ரிபியூட் எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னங்கிறத நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெட்டா டேக் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டா டேகுக்கு உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். மெட்டா டேகுக்கு உள்ளார கேரக்டர் செட் சிஹெச்ஏஆர்எஸ்இடி அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆட்ரிபியூட்டுடைய பேர் இருக்கணும். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுக்கான
வேல்யூவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்கு உண்டான பேர், இந்த மெட்டா டேக் வந்து இந்த ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நிறைய ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ இந்த ஆட்ரிபியூட் உண்டான இதனுடைய பேர் எப்படி இருக்குன்னா கேரக்டர் செட், CHARSET தான் இந்த ஆட்ரிபியூட்டோட நேம். இதனுடைய வேல்யூவை நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே கொடுத்தா தான் இந்த ஆட்ரிபியூட் வந்து இந்த மெட்டா டேக்கில் வேலை செய்யும். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அப்போது இந்த கேரக்டர் செட்டுக்குள்ளார நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ அப்படின்னா UTF-8 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட், யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8 பிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போது இந்த பேஜில் இருக்கிற ஒரு லெட்டர்ஸு, ஒவ்வொரு சிம்பிள்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நம்ம வேறு கண்ட்ரீஸில் நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணுவோம். ஸோ கோட் எடிட் பண்ணுவோம். இந்த வேலைகள்லாம் நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சி ப்ரோக்ராம்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ASCII அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு ASCII கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு யூஸ் பண்ணுறாங்க. அதுவே அந்த கோடு, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு அதுவே போதுமானது. ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் எழுதுகிறப்போ, அதாவது வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம வேறு இடங்களில் நம்மளுடைய லாங்குவேஜை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட்லேருந்து 8 பிட்லேருந்து நீ என்ன பண்ணுறன்னா இந்த கோடு எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கோடு கொடுத்தாலும் அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த பேஜுக்கு நான் புரிய வைக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த UTF, யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த UTF-8 பிட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுடைய எழுத்துக்கள் அப்புறம் அதனுடைய சிம்பிள்ஸ், இது எல்லாத்தையுமே இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி உள்ளே வச்சுருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போது எந்த எழுத்து எழுதினாலும், எந்த ஃபார்மேட் லெட்டர் எழுதினாலும் நம்மளுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த பேஜில் நம்ம எது எழுதினாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த மெட்டா டேக்குடைய வேலை. ஓகேங்களா? இதை நான் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்ததாக ஒன்று இருக்குது. இன்னொரு மெட்டா டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மெட்டான்னு கொடுத்துட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெட்டா டேக்கில் அதுக்கு என்ன நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வியூ போர்ட் மெட்டா டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருந்தது கேரக்டர் செட்டுங்கிற ஆட்ரிபியூட், இப்போ நான் நேமுங்கிற ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன், கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நேம் ஆட்ரிபியூட் இருக்குது, கண்டென்ட் ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நிறையா மெட்டா டேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மெட்டா டேக் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன மெட்டா டேக் அப்படின்னா UTF-8 அப்படிங்கிற யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8 அப்படிங்கிற ஒரு மெட்டா டேக். ஓகேங்களா? அப்போது நான் இங்கே எழுதுறது என்ன அப்படின்னா, செகண்ட் வந்து வியூ போர்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டா டேக். ஓகே, இப்போ இந்த மெட்டா டேக் பேர் வந்து வியூ போர்ட் மெட்டா டேக். அதைத்தான் நான் இப்போ இந்த மெட்டா டேக்குடைய பேர் என்ன அப்படிங்கிறத தான் நான் நேமுங்கிற ஆட்ரிபியூட்டில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மெட்டா டேக்குடைய பேர் என்ன? வியூ போர்ட் மெட்டா டேக். அதுதான் நான் நேமில் சொல்லியிருக்கேன். அதனுடைய கண்டென்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். டபுள் கோட்ஸ்குள்ளார வித் WIDTH வித் ஈக்குவல் டு டிவைஸ் டிவைஸ் -WIDTH வித் கமா கொடுத்துக்கிட்டு இனிஷியல் ஸோ ஸ்பேஸே விட்டுக்கிட்டேன், தெளிவாக தெரியும். இனிஷியல் ஸ்கேல் ஈக்குவல் டு 1.0 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ இது என்னது நம்மளுக்கு அப்படின்னா, இந்த மெட்டா டேக் வந்து வியூ போர்ட் மெட்டா டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வியூ போர்ட் மெட்டா டேக் எதுக்காக நம்மளுக்கு அப்படின்னு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போது நம்ம இந்த ப்ரௌசரை வந்து வியூ போர்ட் அப்படிங்கிறது என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஒரு ப்ரௌசர் வெப்பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிவைஸில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிவைஸில் ஓப்பன் பண்ணுறப்போ அது ஒவ்வொரு சைஸில் காட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வியூ போர்ட் மெரர் டேக் அப்படிங்கிறத போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கண்டென்ட் அப்படிங்கிறது வித் ஈக்குவல் டிவைஸ் ஹைஃபன் வித் இனிஷியல் ஸ்கேல் 1.0 அப்படிங்கிறது என்னென்னா அதனுடைய இனிஷியல் ஜூம் லெவல் தான் நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆரம்ப கட்டத்தில் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த அளவுக்குள்ள ஜூம் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டார்டிங் ஜூம் லெவலை தான் சொல்கிறாங்க, இனிஷியல் ஜூம் லெவல். ஸோ அதைத்தான் நம்ம என்னத்தில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் வித் ஈக்குவல் டு டிவைஸ் ஹைஃபன் வித் இனிஷியல் ஸ்கேல் 1.0 அப்படிங்கிற இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த மெட்டா டேக் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்றில் அதே நேம் ஆட்ரிபியூட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா நேமு கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நேம் ஆட்ரிபியூட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் டிஸ்கிரிப்ஷனாக எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போது இது என்ன மெட்டாடேக்னா டிஸ்கிரிப்ஷன் மெட்டாடேக். இதில் நான் என்னத்துக்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா ஸோ நம்ம வெப்சைட் ப்ரௌசரில் நான் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேர் நான் இப்போது அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்கேன். அனிமேஷன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா animation.com அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷனை கீழே காட்டும் நம்மளுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியும் அந்த இன்ஃபர்மேஷனை நான் இப்போ கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா சர்ச் பண்ண உடனேயும் அந்த பேரை வச்சு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேருக்கு கீழே சம் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த பேர் animation.com அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே அந்த animation.com உடைய இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்குள்ளார நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதுக்குள்ளார பெரிய ஒரு பேராகிராஃபாக எழுதிக்க முடியும். சம் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் என்ன வேணால் எழுதிக்க முடியும். சம் டெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஒரு ப்ரீஃபாக இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு மெட்டாடேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டாடேக் என்னது அப்படின்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கீவேர்ட்ஸ் மெட்டாடேக்னு சொல்கிறாங்க. இதனுடைய கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இப்போது நான் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த வெப்பேஜ் அந்த எக்ஸாக்டான பேர் நான் போட்டால் தானே அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாமல் நான் ஏதாவது ஒரு கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் செல்லிங் ஏதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா productselling.com அப்படின்னு இருக்குது. அப்போ நான் எக்ஸாக்டாக productselling.com அப்படின்னு போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் செல் பண்ணுறேன் அப்படின்னா மொபைலு, லேப்டாப்பு, டிவி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அப்புறம் இன்னமும் வேறு என்னென்ன இருக்கோ இதெல்லாமே செல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் மொபைல்னு கூகுளில் சர்ச் பண்ண உடனேயும் என்னுடைய வெப்சைட்டை காட்டணும், ப்ராடக்ட் மை வெப்சைட்டு காட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா மொபைல் அப்படின்னு போட்டிருக்கேன், லேப்டாப், அப்புறம் டிவி, ரேடியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் ப்ளே ஸ்டேஷன் கூகுள் சர்ச் பண்ணுறப்போ ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னோடய வெப்சைட்டை காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு மெட்டாடேக் என்னது அப்படின்னா அது இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்னொரு மெட்டாடேக் இந்த வெப்பேஜுடைய ஆத்தர் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த கண்டென்ட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்பேஜை பற்றின ஆத்தர் யாரோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெட்டாடேக் என்ன அப்படின்னா ஸோ அதுக்குள்ளார ஹெச்டிடிபி ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துக்கிட்டு கண்டென்ட் என்னது அப்படின்னா ஸோ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஹெச்டிடிபி ஈக்குவலண்ட்டுக்குள்ளே EQU IVன்னு இருக்குது. இதுக்குள்ளார
ரெஃப்ரெஷ்னு கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதாவது இவ்வளோ செகண்ட்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடணும். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் ஆகணும், வெளியில் வரணும். ஒரு லாகின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுற வேலைகளை வந்து இந்த ரெஃப்ரெஷ் மெத்தட் அப்படிங்கிறது பண்ணுது. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 5 நான் ஒரு 3ன்னு கொடுத்துருக்கேன். 3ன்னு கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 5 செகண்ட்ஸ் ஒன்ஸு நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? அந்த H1 போயிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாடி டேக்குக்குள்ளார H1 டேக் ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் HTML. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணாமையே இங்கே வந்துட்டு இது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணவே இல்லை, ஆனால் வந்து அது பேஜ் வந்து இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு 3 செகண்ட்ஸ் ஒன்ஸு அது ரெஃப்ரெஷ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி HTML ஃபைல்னு கொடுக்குறேன். ஃபைல்னு கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே போய் பார்க்குறேன். ஸோ HTML ஃபைல் வந்துச்சு. பார்த்தீங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணவே இல்லை, அதுவே வந்துடுச்சு. ஸோ நான் இங்கே கொடுத்துட்டு அதை சேவ் மட்டும் பண்ணால் போதும். ஒவ்வொரு 3 செகண்ட்ஸுக்கும் ஸோ அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இது என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில வெப்சைட்லாம் வெப்பேஜில் அவங்களுடைய பேரை கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க லோகோ தெரியும். ஸோ அந்த ஏம்பலம் மாதிரி ஒரு சின்ன லோகோவாட்டு தெரியும். அது என்ன எப்படி கொண்டு வரதுங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த பேஜ் எப்படி கொண்டு வரது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு டாக்குமெண்ட்டில் ஸோ நான் என்ன பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் செல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ப்ராடக்ட்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஆன்லைன் ப்ராடக்ட்னு வச்சுட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஆன்லைன் ப்ராடக்ட்னு மாறிடுச்சு. டாக்குமெண்ட்லேருந்து ஆன்லைன் ப்ராடக்ட் மாறிடுச்சு. அப்போது நம்மளுடைய பேஜுடைய டைட்டில், ப்ரௌசர் பேஜில் வெப் பேஜுடைய நம்ம பேஜுடைய டைட்டில் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். எதை வச்சு இந்த டைட்டில் டேக் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு HTML டேக், HTML பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு HTML டேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதுக்குள்ளார டிஃபால்ட்டான டேக் என்னென்னலாம் வரும், ஹெட் செக்ஷனில் எப்படி இருக்கும், ஹெட் செக்ஷன் அதாவது இந்த மெட்டா டேக் வந்து இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டா டேக்ஸ் எல்லாமே ஹெட் செக்ஷனுக்குள்ளார தான் இருக்கணும். ஓகேங்களா? பாடி செக்ஷனுக்குள்ளார இருக்கக்கூடாது அப்படி தான் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஹெட் செக்ஷனை தூக்கிட்டு மெட்டாவை தூக்கி அப்படியே இந்த மெட்டா டேக் எல்லாத்தையும் தூக்கி HTMLக்கு உள்ளார நம்ம போடக்கூடாது. ஹெட் டேக்குள்ளார தான் இருக்கணும். ஹெட் டேக் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 1 2 3 4 5 6 மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 மெட்டா டேக் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே டைட்டில் டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் டேக்குள்ளார நம்ம போட போகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எங்கே தெரியுது அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வெளியில் பாடி டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாடி டேக்குள்ளார தான் நம்மளுக்கு மெயினாக இங்கே இந்த இடத்துல அதாவது இந்த ஒயிட் கலர் பேஜ் இருக்குங்கள்ல, இந்த ஒயிட் கலர் ஃபுல் பேஜ்லேயும் நம்ம எப்படி இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இதனுடைய இந்த இடத்துல அந்த டைட்டில் கொண்டு வர்றது, அந்த இமேஜ் கொண்டு வர்றது, அந்த மெனு பார், ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு HTML டேகுக்கு உண்டான பேசிக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன கோட் எடிட்டர் வேணும், ஸோ என்ன மாதிரியான ப்ரௌசர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டோம். ஸோ மெட்டா டேக் முக்கியமாக ஹெட் செக்ஷனுக்குள்ளார மெட்டா டேக் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML அப்படிங்கிறதுக்குண்டான அதாவது
பாடி செக்ஷனில் என்னென்ன டேக்ஸ் இருக்குது இன்னமும், ஓகேங்களா. ஸோ இன்னமும் எவ்வளோ டேக்ஸ் இருக்குது, நிறைய டேக்ஸ் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டேஸில் நம்ம ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டே வருவோம், ஓகேங்களா. ஸோ நம்மளும் ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ கீப் லேர்னிங். இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். இது போக இன்னமும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்டு, அப்புறம் சி ப்ரோக்ராமிங்கு, இந்த மாதிரி டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா, அந்த பேஜில் ஒரு விஷயங்களை நம்ம கொடுத்தோன்னா டேட்டாபேஸில் எப்படி சேவ் ஆகுது, திருப்பியும் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எஸ்கியூஎல் வழியாக கற்றுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்னமும் நிறையா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கீப் லேர்னிங். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.